உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் தங்கத்தோட விலை அதிகரித்தாலும் நம்ம வாங்குறத என்றைக்குமே நிப்பாட்ட போகிறதில்ல. இதுக்கு மேலே கோல்டோட விலை அதிகரித்தா கூட நம்ம அப்பையும் வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஃப்யூச்சரோட ஃபினான்சியல் செக்யூரிட்டியும் இந்த கோல்டு தான். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளை சேவ் பண்ணுறதும் இந்த கோல்டு தான். நிறையா வீடுகளில் இந்த கோல்டு பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால இதை ஒரு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸாக கூட அவங்க நினைப்பாங்க. இப்போ கூட ஒரு ஃபேமிலியோட வெல்த்தை அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கழுத்து நிறையா நகை போட்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை வேறு. அதே இடத்துல நம்ம எந்த நகையுமே போடாமல் போகிறோம் அப்படின்னா அப்போது அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கோல்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெஸ்பெக்டையும் நமக்கான ஒரு ஸ்டேட்டஸையும் க்ரியேட் பண்ணுது. நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருந்தால் கூட ஒரு சில குடும்பங்களில் கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த கோல்டை ரொம்பவே நம்புவாங்க. இந்த கோல்டு அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சேஃப்டி நெட். இந்த கோல்டை நம்ம ஒரு எமர்ஜென்சி மணியாக கூட ட்ரீட் பண்ணுவோம். எப்போ நமக்கு அவசரமாக பணம் தேவைப்படுதோ அப்போ இந்த நகையை அடகு வச்சு அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஊரில் கல்யாணத்தொப்பம் பொண்ணுங்களுக்கு பேரண்ட்ஸ் நகைகள் கொடுப்பாங்க. இது அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக. நிறையா ஃபேமிலிஸில் கோல்டு அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, சென்டிமெண்டலாக கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ வேல்யூ இருக்கிற இந்த கோல்டை வாங்குறதுக்காக நம்ம நகைக்கடைகளில் நகைச்சீட்டு போட்டு வாங்கலாமா, அது லாபமா இல்லை நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் எல்லா நகைக்கடைகள்லையுமே இந்த நகைச்சீட்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த நகைச்சீட்டை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மனநிலைமைக்கும் வந்துட்டோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அடகு வச்ச நகையை மீட்கிறது எப்படி, பெண் குழந்தைகளுக்கு தங்க நகைகள் சேர்க்கறது எப்படி, தங்கம் இப்போது வாங்கலாமா இல்லை வேண்டாமா, நகை அடகு வச்சு அந்த அமௌண்ட்டில் நகை வாங்கலாமா, இது மாதிரியான தங்கம் பற்றின வீடியோஸ், மணி சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நகைச்சீட்டுனா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாதம் மாதம் நம்ம நகை கடையில் கட்டிகிட்டே வருவோம். அது 1000மோ இல்லை 10,000மோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நகைச்சீட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது 11 மாதம் வரைக்கும் கட்டணும். 12வது மாதத்துக்கான பணத்தை அந்த நகைக்கடைக்காரங்களே நமக்கு போனஸாக கொடுத்துருவாங்க. இந்த நகைச்சீட்டுலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று நம்ம கட்டுற பணத்தை பணமாகவே சேமிப்பாங்க, இன்னொன்று கிராமாக சேமிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நம்ம ஒரு 1000 ரூபா கட்டுறோம் மாதம் மாதம் அப்படின்னா பணமாகவே வரவு வைக்கிறதுல 1000 ரூபா அந்த மாதத்துக்கு வரவு வச்சுருவாங்க. அதே கிராமில் வைக்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிராம் இப்போ 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 1 மில்லிகிராம் வரும். அந்த 1 மில்லிகிராமை நம்மளோட பேரில் வரவு வச்சுருவாங்க. இதே மாதிரி மாதம் மாதம் நம்ம கட்டுற பணத்துக்கு வரவு வச்சுட்டே வருவாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் சேவ் ஆகிருக்கோ அத்தனை கிராம் நம்ம கோல்டாக எடுத்துக்கலாம். நம்ம சேவ் பண்ணியிருக்க இந்த பணத்தை பணமாக தரமாட்டாங்க, நம்ம நகையாக மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்ததாக இந்த நகைச்சீட்டால் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு நகைச்சீட்டில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கான ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும். எப்பாடுபட்டாவது மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம 11 மாதம் தான் கட்டுவோம். 12வது மாதத்துக்கான பணத்தை அந்த நகைக்கடைக்காரங்களே கொடுத்துருவாங்க. அது நமக்கு ப்ராஃபிட் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நகைச்சீட்டில் சேரும்போது நமக்கு ஆஃபரில் சில ப்ரைஸஸும் கிடைக்கும். என்ன தான் நம்ம பேங்க்கில் எஃப்டி, ஆர்டி இல்லை மற்ற சேவிங்ஸ் ஏதாவது பண்ணுனா கூட இந்த மாதிரி நகைச்சீட்டில் சேர்ந்து அதை கட்டி முடித்து நம்ம நகை வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே, ஏதோ நம்ம பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு தடவை நம்ம இந்த மெத்தடில் நகை வாங்கி பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம இதை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம நகைச்சீட்டு போடுற கடைகள் நல்ல பாரம்பரியமான எல்லாருக்கும் தெரிஞ்ச கடையாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நம்மளோட பணம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும். மிடில் கிளாஸில் இருக்கிற நிறையா பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 1 கிராம் கூட தங்கம் இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி பல கிராம் சேர்த்துருக்கதை நம்ம சோசியல் மீடியாவில் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
இந்த மாதிரி நகைச்சீட்டு போடுறதுல இருக்கிற மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட், இதில் இருக்கிற மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ். இது 8%லேருந்து 18% வரைக்கும் இருக்கும். இது கடைக்கு கடை வேரி ஆகும். அதே மாதிரி நம்ம வாங்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் இது டிஃபர் ஆகும். நல்ல டிசைனர் பேட்டர்னோ இல்லை ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியோ வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜ் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக, நம்ம கட்டுற இந்த நகைச்சீட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே நகைக்கடைக்காரங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே பணத்தை நம்ம ஆர்டியாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு வருஷத்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்ததாக, நம்ம போடுற நகைச்சீட்டுக்கான நகை கடைகள் நல்ல ஃபெமிலியர் இல்லாத இல்லை சின்ன சின்ன கடைகளாக இருந்தது அப்படின்னா அந்த கடைகளை மூடிட்டு போயிட்டா நம்ம யாருக்கிட்ட போய் இந்த பணத்தை கேட்போம்? இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த நகைச்சீட்டுக்கு பணம் கட்டிகிட்டே வரோம். அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்மளால் பணமாக அதை வாங்க முடியாது, கோல்டாக மட்டும்தான் வாங்க முடியும். அடுத்ததாக, நம்ம எந்த நகைக்கடையில் நகைச்சீட்டு கட்டுறோமோ அந்த கடையில் இருக்கிற டிசைனை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்க முடியும். 11 மாதம் நம்ம கட்டணும், 12வது மாதம் உங்கள் போனஸ் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் இருக்குல்ல, அதிலிருந்து தான் வரும். அதனால அந்த நகைக்கடைக்காரங்க அவங்க கையிலிருந்து எந்த பணத்தையும் கொடுக்கல, வேற ஃபார்மில் நமக்கு கிடைக்கிது. இந்த நகைச்சீட்டு கட்டுறதுல நம்ம எந்த ஒரு மாதத்தையும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நம்மளால் அமௌண்ட்டையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது இந்த மாதம் ஒரு 1000 ரூபா கட்டுறேன், அடுத்த மாதம் ஒரு 2000 கட்டுறேன் அப்படின்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு மாதம் பே பண்ணலை அப்படின்னா ஒன்று அதுக்கு பெனால்ட்டி கட்டணும், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கீமையே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டில் ஏர்லி 10% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்குகிற கோல்டுக்கான மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் இதெல்லாம் மினிமம் 15% இருந்தாலும் கூட நமக்கு அது லாபம் இல்லை, ஒரு சின்ன நஷ்டம்தான். சரி, இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டை இடிஎஃபாக வாங்குறது, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் சிப்பில் வாங்குறது. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் கோல்டு காயின்ஸாக வாங்கி சேவ் பண்ணுறது. காயின் வாங்குறதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவ்லி நகைகளாக வாங்கும்போது அதுக்கு நம்ம கொடுக்குற சார்ஜஸ் ரொம்ப அதிகம். தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர்டி போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து நகை வாங்குறது. இந்த மாதிரி ஆர்டி போடும்போது நமக்கு அதில் வட்டி கிடைக்கிது. நமக்கு எப்போயாவது ஒரு எமர்ஜென்சி அவசரமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் இந்த ஆர்டியை நம்ம க்ளோஸ் பண்ணி பணமாக எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஆர்டியில் இருக்குது. இந்த டிஜி கோல்டு வாங்குறதோ இல்லை கோல்டு சிப் பண்ணுறதோ இல்லை கோல்டில் இடிஎஃப் வாங்குறதோ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நகைச்சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பண்ணால் இவ்வளோ லாஸ் வரும், அதில் பண்ணால் அவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காமல் இனிஷியலாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். சோசியல் மீடியாவை நம்ம எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி நம்மளோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டு நம்மளோட லாஸை முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸை பெண்களான நம்மளால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம ஃபினான்சியல் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் அதில் லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். எப்படி அதில் வர நஷ்டத்தை குறைச்சி லாபத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும். என்கிட்ட சுத்தமாக நகையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த நகைச்சீட்டை ஆரம்பிச்சிடலாம். ஓரளவு நகைகள் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த நகைச்சீட்டையும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த நகைச்சீட்டு போடுறது லாபமா நஷ்டமா, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கும். நீங்கள் இப்போ நகைச்சீட்டு போடுறீங்களா? இந்த நகைச்சீட்டு போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம்.